ஜெர்மனியில் டச் கிரிக்கெட் யூனியன் பெருமையுடன் வழங்கும் சாம்பியன் லீக் கிரிக்கெட் C20. மத்திய மலைநாட்டில் கடந்த சில மாதங்களாக கடும் வறட்சி நிலவி வருவதால் நீரோடைகள் மற்றும் நீரூற்றுகள் அனைத்தும் வற்றிப் போயுள்ளன. இந்நிலையில் மௌசாகலை, காசல்டி, ஹென்ஜன், லக்சபானா, நவலக்சபானா, பொல்பிட்டிய மற்றும் மேல் கொத்மலை ஆகிய நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் பாரிய அளவில் குறைவடைந்துள்ளது. மௌசாகலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமானது 66 அடியாகவும், காசல்டி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 48 அடியால், மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 34 அடியாலும் குறைவடைந்துள்ளதாகவும், இதனால் மின் உற்பத்தி செய்யும் அளவு குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமர்படி நீர்த்தேக்கங்களில் காணப்படும் தெய்வ உருவச் சிலைகளும் வெளியில் தென்படுகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. என்றும் இல்லாதவாறு கடும் வறட்சி நிலவுவதால் மேலும் நீர்மட்டம் குறைய வாய்ப்புள்ளதுடன் மேலும் வறட்சியான காலநிலை தொடர வாய்ப்புகள் நிலவுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதிகரித்த வெப்பம் காரணமாக குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுவதாகவும், பெரும்பாலான இடங்களில் குடிப்பதற்கு குறைந்த அளவேனும் நீர் இல்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். காடுகளை தீ வைத்தால் மழையை பெற முடியும் என்ற மூட நம்பிக்கையில் சில விசமிகள் காடுகளுக்கு தீ வைப்பதனால் நீரேந்தும் பகுதியை அண்டிய ஏனைய பிரதேசங்களிலும் கடும் வறட்சி நிலவியுள்ளது. அவ்வப்போதான காலநிலை மாற்றத்தினால் உடல்நல குறைபாடுகளும் ஏற்படுவதாகவும், ஆகையால் அதிகரித்த வெயில் நேரங்களில் வெளியில் செல்பவர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.